இன்டர்வியூ எடுக்க போகிறேன். சரியான சம்பவங்கள் வந்து நடந்துச்சு, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ தான் ப்ராப்பராக ஆன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு. அந்த ஒரு ஆமை கொஞ்சம் போதில்லை கைஸ், அதான் நம்மளோட செலிப்ரிட்டி. ஸோ தட் வாஸ் அ சாட்டர்டே ஈவினிங். தீஸ்தா அன்னைக்கு தான் ஊர்லேருந்து வந்திருந்தா. அவளை பிக்கப் பண்ணுறதுக்கு தான் அம்மா ஃபஸ்ட்டு போயிருந்தாங்க. நானும் ஹரியோ பெட்ரோல்லாம் போட்டுட்டு லேட்டாக தான் போனோம். போயிட்டு அப்படியே கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளானு. ஸோ இப்படி ஒரு வைப்பில் தீஸ்தா போயிட்டு இருந்தா. நிறைய டிராஃபிக் கைஸ். அதுக்கப்புறம் என்னென்னா நிறைய வெளிச்சமாக இருக்குது. இன்றைக்கி வந்து வளர்பிறை சஷ்டினால நாங்கள் வந்து தண்டாயுதபாணி கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயில் லொக்கேட் ஆகிருக்க இடம் வந்து பெரியார் தாண்டி, பெரியார்லேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனோம் அப்படின்னா இருக்கும். இது பேர் வந்து தண்டாயுதபாணி கோவில். இது ஒரு முருகன் கோவில். ஸோ சாமிலாம் கும்பிட்டுட்டு கையில் பிரசாதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு போயிட்டு இருந்தோம். ஸோ சாமிலாம் கும்பிட்டுட்டு முன்னாடி போயிட்டு இருக்கும்போது எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. அது ரொம்ப உண்மைதானே காய்ஸ். எண்ணம் போல் தானே வாழ்க்கை. நம்ம எண்ணம் நல்லா இருந்துச்சுன்னா நம்மளும் நல்லா இருப்போம்ல. ஸோ ஹரியோட நேம் போட்டு ஒரு ஜுவல்லரி ஷாப் இருந்துச்சு, அதை தான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். மானாவாரியான கூட்டம் கைஸ், மானாவாரியான கூட்டம். நண்பர்களே, இப்போ தான் கூட்டத்துலேருந்து வந்தோம். சரியான கூட்டம். சஷ்டினால போட்டு வெளுத்து வாங்கிருச்சு கூட்டம். அன்னைக்கு டிராஃபிக்கு. நான் பின்னாடி தான் உட்காந்துருக்கேன். என் தம்பிக்காரன் முன்னாடி உட்காந்துருக்கேன். அதான் சொல்கிறான், உட்காந்துருக்கேன் உனக்கே இப்படி வலிக்குதுண்ணா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு, பேசஞ்சர் பிரின்சஸ் வேலை பார்க்குறது. ஓட்டுறா கியர் படமா வந்துகிட்டு இருக்கான். பாலத்துலேருந்து இறங்கினால ஏதோ வித்தைகளை காமிச்சுக்கிட்டு இருக்கான். பெட்ரோலை சேவ் பண்ணால் சரிதான். அதான் பெட்ரோலை சேவ் பண்ணால் சரிதான். இப்போ நெக்ஸ்ட் வந்து நேராக நம்ம அப்பாவோட கடைக்கு போகிறோம். பேக்கரிக்கு போகிறோம். சாஃப்ட் பேக்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் சந்திக்கிறேன் அவங்கள. ஸோ நான் வரும்போது வந்து பழைய வீட்டு வழியாக வந்தேன்னா அங்கே ஏதோ ஃபங்க்ஷன் நடந்துச்சு. பக்கத்தில் செபஸ்தியார் சர்ச் இருக்கா, ஸோ அங்கே வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு. அது என்ன ஆக்சுவலி இப்போ அப்பா கடைக்கு வந்து ஏன் அவசர அவசரமாக போயிட்டுருக்கோன்னா, அவங்க சாண்ட்விச்லாம் வந்து வேறு லெவலாக இருக்கும். அது வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் வந்து இதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ வந்து சீக்கிரம் போனால் தான் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி சீக்கிரம் வர சொன்னாங்க. நாங்கள் கோயிலெலாம் நின்றுட்டு லேட்டாக போயிட்டுருக்கோம். ஃபைனலி அப்பாவோட கடைக்கு வந்தாச்சு. அவங்க வந்து ஆல்ரெடி பார்சல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ போய் பேசிவிட்டு வாங்கிட்டு டக்குன்னு வந்துட்டோம். சீக்கிரமாக வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாக்கிட்டே பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் பேசிட்டு அப்படியே வந்தாச்சு டக்குன்னு. அப்புறம் அந்த அங்கிள் கிட்ட வந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் காய்ஸ், நீங்களும் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அவங்களே அவங்க ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண சொல்லுங்கள். ஓகேவா? வீட்டுக்கு போகிறோம் நண்பர்களே. வெளியே உட்காந்து சாப்பிட்றாங்க. எனக்கும் இந்த மாதிரி ஒரு நாள் உட்காந்து சாப்பிடணும்னு ஆசை. நம்ம ஒரு நாள் நைட்டு போல் வெளியே வருவோம். என்ன வெளியே வந்து உட்காந்து சாப்பிடலாமா? ஆமாம். நாய்ஸ்லாம் வந்து என்னோடய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாக அமைதியாக தான் இருக்கும். ஏன்னா எங்கள் வீடு போகுது ஒரு கட்டத்துக்கு மேலே ஏரியாக்குள்ளே வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும். ரொம்ப அமைதியாக இருக்கும், இருட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக போட்டிருந்தால ஒரு வீக்கெண்ட் vlog அதில் கூட சொல்லியிருக்கேன், என்னோட பேய் பங்களா மாதிரி இருக்குன்ட்டு. அந்தளவுக்கு பயமாக இருட்டாக இருக்கும். என் தம்பி முதுக தான் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணுறேன். நல்லா இருக்கான். என்னடா தம்பி உனக்கு ஏதாவது வலிக்குதா? அடிக்காதனா? நான் வந்து சொல்லியிருந்தேன் அவங்கக்கிட்ட ஒரு செலிப்ரிட்டியை மீட் பண்ண போகிறேன்ட்டு. வந்துட்டாங்க அவங்க. செலிப்ரிட்டி கம் ஹியர். நீங்கள் போவேன். ஏன்டி கோயிலில் வச்சு பட்டை போடாமல் இங்கே வந்து பட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கா? காய்ஸ், லாஸ்ட் வீடியோ யாரும் பார்க்கலாம்னா போய் பாருங்கள், வீக்கெண்ட் vlog. அதுவும் நல்லாயிருக்கும். ஃபோட்டோ எடுக்க கூப்பிடல. நீ வந்து செலிப்ரிட்டியாக ஃபீல் செலிப்ரிட்டி இன்னும் ஆகலை. எப்போ ஆவீங்க? ஆகிடுவேன் இன்னும் கொஞ்ச நாளில். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் காப்பிரைட் அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டீங்க. இப்போ நான் சொல்கிறேன் கேளு, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல சேனலில். அப்போ தானே நம்ம பெரிய செலிப்ரிட்டி ஆகும். அம்பி மாதிரி இருக்காளா இந்த தம்பி?
இதான் எங்கள் மாடு காலையில் முதல் கண்ணுக்குட்டி தான் கொடுப்போம். ஆமாம் கைஸ், நாங்கள் டெய்லி இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் பண்ணி போடுறோம். எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய லைக் பண்ணுங்கள். நான் முன்னாடியே நிறையா வீடியோஸில் வந்து போட்டிருப்பேன். இந்த அப்பாவோட கடை சாண்ட்விச் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இது 50 rupees தான் சிக்கன் சாண்ட்விட்சு. உள்ளே எல்லாமே ப்ராப்பராக பைண்டாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் மதுரையில் இருந்தீங்கன்னா போய் வாங்கி சாப்பிடுங்க. வந்து 4 o'clock ஆகுது. நான் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். உங்களுக்கு நான் தெரியும், நான் நைட் ஷிஃப்ட் பார்க்குறேன்னு சொல்லிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன். படம் பார்த்துட்டு வேலை முடிஞ்சு படம் பார்த்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எனக்கு பேக் கேம் ஆன் பண்ணி நூடுல்ஸ் சாப்பிட்டு அன்பே சிவம் படம் பார்த்துட்ருக்கேன். படமும் சூப்பர், நூடுல்ஸும் சூப்பராக. Many hours later. ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். இப்போ தான் முழித்தேன். மணி நான் 11 o'clock ஆகுது. முழிச்சோன்னே வந்து எனக்கு உங்ககிட்ட தான் பேசணும்னு சொல்லி தோணுச்சு. அதான் ஃபோன் எடுத்து இது பண்ணிகிட்ருக்கேன். மைக் கூட நான் கனெக்ட் பண்ணல. சரி, வெளியே எழுந்திரிச்சு போய் எல்லோரும் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் வாங்க. என்ன பண்ணுற? ஏய் பாலாஜி, முட்டைக்கண்ணு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சாப்பாடு தரமாட்டீங்க எனக்கு. இங்கே பாரு. ஸோ அப்படியே போய் ப்ரஷ் பண்ணிவிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு டீ குடிச்சிட்டு ஒரு வேலை வந்துருச்சு. என்ன வேலைனா வந்து மசாலாவுக்கு இந்த திங்ஸ்லாம் வந்து காய போடணும் வெயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் நின்றுட்டு நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ ஒரு ஃபுல் தனி வீடியோ வீட்டில் வந்து குழம்பு மசாலா எப்படி அரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்யூச்சரில் போடுவேன். அம்மா வந்து ப்ராப்பராக அளவு எல்லாமே சொல்லுவாங்க. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த வீடியோ கொஞ்ச நாள் கழிச்சே போடுறேன். ஸோ அம்மா வந்து ஒரு ஃபேஸ் பேக் செஞ்சு தந்தாங்க. அரிசி மாவு, அதுக்கப்புறமேட்டு அரிசி கழுவிருப்போல் ஃபஸ்ட்டு தண்ணி, அந்த தண்ணி, அதுக்கப்புறமேட்டு டொமேட்டோ பியூரி, இது மூணையும் சேர்த்து வந்து சூப்பராக ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி செஞ்சு தந்தாங்க. ஸோ இது மூணோட பெனிஃபிட்ஸ் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து அரிசி மாவு வந்து டெட் செல்ஸ் இருக்கும்ல ஃபேஸில், அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மூஞ்சை வந்து நல்லா பளபளன்னு ஆக்கிரும். அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டொமேட்டோ பியூரி, அதில் வந்து ப்ளீச்சிங் கண்டென்ட் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஆக்னியை வந்து நல்லா க்யூர் பண்ணும். அண்ட் லாஸ்ட்டாக வந்து ரைஸ் வாட்டர், இது கொரியன் ஸ்கின் கேர்லேயே யூஸ் பண்ணுறாங்க. நல்ல ஒரு பெஸ்ட்டான டோனர் வந்து ரைஸ் வாட்டர். இதை யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ நான் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என் ஃபேஸ் வந்து இப்படி தான் இருந்துச்சு. எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்து தெரிஞ்சிச்சு. உங்களுக்கே தெரியும், வீடியோவில் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபேஸ் பார்த்துருப்பீங்களா, அதுக்கும் இதுக்கும் ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீட்டில். ஒன்றுமே இது கெமிக்கல் பேஸ்டாலாம் நான் எதுவுமே சொல்லலை, ரொம்ப நேச்சுரல் தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டில் ஹாரி வந்து கார்ட்டூன்ஸ் தான் பார்த்துட்ருக்கான். எத்தனை வயசு ஆகுது உனக்கு? 18 வயசு ஆகுது. இந்த மாடு இன்னும் கார்ட்டூன் தான் பார்த்துட்ருக்கான். அடிச்சோன்னு வச்சுக்கோமே. ஸோ சண்டேல அன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு வச்சுருந்தாங்க. அது கூட வந்து லிவர் கிரேவி மாதிரி வச்சுருந்தாங்க. எப்போவுமே லிவர் ரோஸ்ட்டு தான் செய்வாங்க. அன்றைக்கி வந்து கிரேவி டைப்பில் வச்சுருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டுட்டே சிறை மூவி வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க சிறை மூவி? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு அந்த மூவி. பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஹாய் கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் ஒரு பாட்ஸ் ஆர்டர் போட்டிருந்தேன், கிச்சன் செட் பாட்ஸ். அது வந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? இங்கே வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். சூப்பர். ஓகே, நம்ம ஒன்றே ஒன்று மட்டும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதே மாதிரி 4 sets இருக்குது. இது ஒரு பெரிய பாக்ஸ். ஓகேவா? இதுக்குள்ள ஒரு குட்டி பாக்ஸ். இதுங்களை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நிறைய பாக்ஸஸ் இருக்குது. அப்போ 16 பாக்ஸஸ் இருக்குமா? நான் அதுவே பார்க்காம தான் போட்டிருக்கேன். நான் ஓகே ஸ்பூன் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா நான் போட்டுட்டேன். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெரிய பாக்ஸ். இது வந்து பெரிய பாக்ஸ். அதுக்கு அடுத்த சைஸ் பாக்ஸ். சரியா? அதுக்கு அடுத்த சைஸ் பாக்ஸ். அதுக்கு அடுத்து இந்த சைஸ் பாக்ஸ். இப்போ இது 4க்குமே வந்து ஸ்பூன் இருக்குது.
ஆனால் இது ரொம்ப குட்டியாக இந்த மாதிரி இருக்குல்ல இந்த ஸ்பூன். இப்போ நம்ம இதுக்குள்ளே போட்டு ஓகே மேலே வரைக்கும் நம்ம நிறச்சிருவோம்ல, ஸோ வந்து கரெக்டாக தான் இருக்கும். நல்லா இருக்குது ஸ்பூனோட. 4 செட் இதே மாதிரி பாக்ஸஸ் இருக்குது. இருங்க 4 ஸ்பூனையும் காமிக்கிறேன். ஓகே, இதில் எப்படி செட் ஆகும் இங்கே பாரேன். இது வந்து சைஸ் வரையா அப்போ வருதோ? ஒளிஞ்சு பிடிச்சி விளாண்டுட்ருக்கேன். ஸோ வந்து இங்கே பாருங்கள் கைஸ், ஃபஸ்ட்டு கீழே வந்து ஒரு பெரிய செட், அதுக்கு மேலே ஒரு செட், அதுக்கு மேலே ஒரு செட், அதுக்கு மேலே ஒரு செட். இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படி கேட்ட, ரொம்ப நீட்டாக கிளாஸியாக இருக்குது. அதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா ஸ்பூன் உள்ளே போட்டால் பற்ற மாட்டேங்குது. இது ஒன்று மட்டும் தான் அதில் டிஸ்அட்வான்டேஜ். மிச்சம் எல்லாமே சூப்பர்பாக இருக்குது. இந்த மாதிரி வாங்கி அடிக்கிக்கோங்க. இதோட லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட லிங்க்கை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க அப்படியே vlog கண்டினியூ பண்ணலாம். எங்களோட பெரிய செல்ஃப் க்ரூமே வந்து எங்கள் ஃபேஸில் நாங்கள் எதுவுமே பெருசாலாம் போட மாட்டோம். இந்த மாதிரி நேச்சுரலான பேக்ஸ் தான் போடுவோம். அண்ட் ஆல்சோ வந்து த்ரெட்டிங் பண்ணுவோம். இவ்வளோ தான் எங்களோட ஃபேஸில் நாங்கள் போடுற விஷயமே. இதை தாண்டி டெய்லி ஸ்கின் கேர் பண்ணுவேன். அதை நான் இன்னொரு வீடியோலாம் நான் தனியாக போடுறேன். ஸோ நானும் தீஸ்தாவும் போயிட்டு த்ரெட்டிங் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. இவங்கிட்ட ஐலைனர் கடையில் நிறுத்தினா மேரிகோல்டு வேணும்னு சொல்லிட்டு பெட்டி கடை நிறுத்திட்டு இருக்கேன் நாயே. ஒரு வேலையாக சண்டையெல்லாம் போட்டு வீட்டுக்கு போய் கிளம்பியாச்சு. ஈவினிங் வந்து ஒரு ரிசப்ஷன் இருந்துச்சு. அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு கல்யாணம். ஸோ வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்ருந்தாங்க, ரிசப்ஷனுக்கு கூப்பிட்ருந்தாங்க. ஸோ கிளம்பிட்டு இருந்தோம் நாங்கள் எல்லாருமே. சின்ன வயசுலேருந்து நானும் தீஸ்தாவும் ஒரே டிசைன் ட்ரெஸ் தான் போடுவோம். ஆனால் கலர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும், அவ்வளோதான். அதே தான் இப்போவும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் ஓரளவு. அது வந்து எங்களுக்கு ஆக்சுவலி பிடிச்சிருக்கு. ஸோ வந்து நியூ இயர் vlog பார்த்திங்கன்னா தெரியும். நான் வந்து ஒரு மாதிரி வயலட் கலர் போட்டிருப்பேன், ஒரு மாதிரி பிங்க் கலர் போட்டிருப்பேன். அப்பா வர வரைக்கும் வண்டி எடுத்து நகட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நகட்டிகிட்டு இருந்தேன். அப்பா உள்ளே வந்து லாங்காக நம்ம எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா கேஸோட ஸ்விட்ச்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஜன்னெல்லாம் நல்லா அடைச்சிட்டு தான் வருவாங்க. ஸோ அதை தான் உள்ளேருந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே என் தம்பி வந்து வீடியோ எடுன்னு சொன்னால் எது யூஸ்லெஸ்ஸாக இருக்குமோ அதை தான் என் தம்பி வீடியோ எடுப்பான் ப்ராப்பராக. அந்த மாதிரி அன்றைக்கும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான். ஸோ வந்து கீழே போயிட்டு பொண்ணெல்லாம் பார்த்துட்டு மாடிக்கு போய் சாப்பிட உட்காந்தாச்சு. நான் அந்த கிளிப்ஸ்லாம் எடுக்கலை, ரொம்ப ஃப்ரண்ட்டில் உட்காந்துருந்தேன்னா. ஸோ வந்து மறந்துட்டேன் ஆக்சுவலி. பேசிட்டு பக்கத்தில் பேசிட்டு அப்படியே மறந்துட்டேன் இந்த இதெல்லாம் எடுக்கிறதுக்கு. ஸோ இதுதான் சாப்பிட்றதுக்கு கொடுத்தாங்க அங்கே ரிசப்ஷனில். அப்புறம் மொய்லாம் எழுதுருவாங்கள்ல, அந்த மாதிரி அப்பா போய் எழுதிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி நான் வந்து ட்ரை பண்ணேன், ஜூமிங்லாம் போயிருப்பேன் பாருங்களேன். ஆனால் வந்து நிறைய பீப்புள்ஸாக அதனால் மறைச்சிடுச்சு. அப்புறம் அப்பாவையும் அம்மாவையும் வீட்டுக்கு போக சொல்லிவிட்டு அம்மா தீஸ்தாவை வந்து அம்மா வண்டியில் வந்துட்டு இருந்தா. அவளை இங்கே க்ராஸ் ஆகி வாடின்னு சொன்னால் என்னென்ன அலப்பறை பண்ணிகிட்டு இருக்கா பாருங்களேன். அவளுக்கு க்ராஸும் பண்ண தெரியாது, ஒன்றும் பண்ண தெரியாது. எனக்கே க்ராஸ் பண்ண தெரியாது ஃபஸ்ட் திங். நாங்கள் இப்போ வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேலைக்காக போயிட்டு இருக்கோம். அது பொறுப்பான வேலை. என்னப்பா பொறுப்பான வேலை? என்ன வேலை? பொறுப்பா இருப்பா அந்த மாதிரி. நான் ரொம்ப பொறுப்பான வேலை என்ன தெரியுமா? ஹரிக்கு ஏடிஎம் கார்டு ஓப்பன் பண்ணுறோம். என்ன ஹரி ஏடிஎம் கார்டு ஓப்பன் பண்ண போறீங்க? என்னோட ஹைட் ஆயிட்டான் நீ. என்னோட ஹைட் ஆயிட்டான் அங்கே பாரு. நான் எவ்வளவு சீரியஸா பேசுறேன். ஸோ ஃபைனலி ஏடிஎம் கார்டு வந்து ஓப்பன் ஆகலை. கான்டாக்ட் யுவர் பிரான்ச்சுன்னு சொல்லி காமிச்சிருச்சு. அப்புறம் நாங்கள் வந்து கிளம்பி வந்தாச்சு. இன்னும் வரைக்கும் அந்த வேலை முடியவே இல்லை. ஐயோ, அவன் ரொம்ப நாள் ஏடிஎம் கார்டுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கான், இன்னும் அவனுக்கு அந்த வேலையே முடியலை. அப்புறம் எங்களோட அட்டி எப்போவுமே வந்து இரானி டீ கடை தான். ஸோ அங்கே போயாச்சு நேராக கிளம்பி. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்கிறான் பாருங்க முடி. கைஸ் வீட்டுக்கு வந்துட்டோம் நாங்கள். இப்போ எங்கள் அம்மா கிட்ட நீங்கள் எல்லாரும் பேசுங்க. பேசுறது அம்மாட்டேன். குறுக்கெழுத்து பட்டி விளாடுவோமா? நாங்கள் இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து குறுக்கெழுத்து பட்டி விளாடலாம். ரிஹர்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சும்மா வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே பாருங்களேன், இப்போ ஒரு ஃபேமஸ் ஆச்சுல பென் குயின், அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன். vlog எடுத்தேன், எவ்வளோ எடுத்திருக்கேன்னு எனக்கே தெரியல. எடுத்த வரைக்கும் நான் எடிட் பண்ணி போடுறேன். நெக்ஸ்ட் வீக்கெண்ட் vlogல சந்திப்போம்.
டாட்டா பாபாய். போய் மூஞ்செல்லாம் கழுவிட்டு நைட்டு போய் நிம்மதியாக தூங்கணும். நீங்களும் நிம்மதியாக தூங்குங்க. குட் நைட். ஸோ எங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் வந்து அன்னதானம் நடக்குது. அவங்க வந்து ஒரு குட்டி முருகன் கோவில் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ வி ஆர் ஆல்சோ எ பார்ட் ஆஃப் தட். நீங்கள் வந்து மதுரையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அன்னதானத்தில் கலந்துக்கோங்க. 30th டேட் அன்றைக்கி நடக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். முடிஞ்சவங்க வந்து கலந்துக்கோங்க. தேங்க்யூ. டாட்டா பாபாய்.